ஹாய் காய்ஸ், இட்ஸ் சார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டோட்டலாக 40 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மனசாட்சி இல்லாமல் அவங்க சொந்த பிள்ளையே மர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் யார் பற்றி பேச போகிறேன்னா, த சீரியல் கில்லர் பெல் கனஸ். ஸோ இந்த கதையில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்கள் பார்க்கணுன்னு, அது தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். பெல் கனஸ் இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சீரியல் கில்லர். இவங்களோட ரியல் நேம், அதோட இவங்களோட உண்மையான பெயர் என்னதுன்னா பிரின் ஹில் ஃபால்ஸ் டேட்டர் ஸ்டார்ஸ்டட். அண்ட் நான் வந்து இது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கேட்டாக்கா எனக்கு தெரியல, பட் இதுதான் அவங்களோட ப்ரொனவுன்சேஷன் சொல்கிறாங்க. இன்கேஸ் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சு விடுங்கள். ஓகே, பெல் கனஸ் வந்து 11 நவம்பர் 1859 வந்து பிறக்கிறாங்க. எங்கன்னா வந்து நார்வேல. அண்ட் இவங்க வந்து அவங்க வீட்லேயே வந்து கடைசி 8வது குழந்தைன்னு சொல்கிறாங்க. பெல் வந்து அவங்களுக்கு 14 வயசு அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபார்மில் வேலை செய்கிறாங்க. அதாவது மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறாங்க. அப்போது தான் அவங்களால காசு சேவ் பண்ணி நியூயார்க் சிட்டிக்கு போக முடியும். அவங்க நினச்ச மாதிரியே 1881 அப்போது பெல் கனஸ் வந்து நியூயார்க் சிட்டிக்கு போகிறாங்க. பிரின் ஹில் அப்பொழுது தான் அவங்களோட பேரை மாற்றி பெல்னு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் பெல் வந்துட்டு அவங்க வந்து சிகாகோக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட சிஸ்டர் நெலி அண்ட் அவங்களோட பிரதர் இன் லாக்கோட ஸ்டே பண்ண. பெல் வந்து சிகாகோக்கு போயிட்டோன்னே அங்கே வந்து அவங்க ஒரு டொமெஸ்டிக் சர்வனாக வேலை செய்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பச்சர் ஷாப்பில் வந்துட்டு மீட் வெட்டுற ஒரு ஆளாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. என்னதான் அவங்க பேர் சேஞ்ச் பண்ணி பெல்னு மாற்றினா கூடயும் அவங்க பண்ண காரியத்தினால அவங்கள வந்து ஹெல்ஸ் பெல் அப்படி தான் நிறைய பேர்த்துக்கு தெரியுது. பெல் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 170 டாலில் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட வெயிட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 95 to 113 கிலோகிராம்ஸில் இருக்கும். அண்ட் அங்கே அவங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருப்பாங்க ஃபிசிக்கலி. 1884 அப்போ வந்துட்டு பெல் வந்துட்டு மெட்சன் டெட்லர் ஆந்தன் சார்சன் அவரு கூட வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த கப்பல் வந்துட்டு ஒரு கேண்டி ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத முறையில் வந்துட்டு அந்த ஷாப் எரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடும் எரிஞ்சு போயிடுச்சு. அதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த ஃபயர் இன்சிடென்ட்னால அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா இன்சூரன்ஸ் மணி. பெல்க்கு வந்து ஒரு 5 குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பெல்லோட 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டின், அதாவது குடல்னால அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து இறந்துட்டாங்க. பாய்சனிங்னால கூடயும் வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மாவோட 2 குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. அப்போ பெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அம்மாவா அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் மணி வந்துட்டு மறுநாளே உடனே போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த மணி. பெல்லோட ஹஸ்பண்ட் சார்சன் வந்துட்டு அவர் வந்து 2 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்கி வச்சிருக்காரு. அண்ட் 1900 அதாவது 30th ஜூலை அப்போ வந்துட்டு அவரோட 2 இன்சூரன்ஸ் பாலிசி அதில் வந்து ஒன்று வந்து எக்ஸ்பயர்ட் ஆகி திரும்பி வந்துட்டு ஆக்டிவ் ஆகுது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக ஆக்டிவ் ஆகுது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல, அது எப்படிதான்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட் சார்சன் இறந்துட்டாங்க. பெல்லோட ஹஸ்பண்ட் சார்சன் எதனால இறந்தாங்கன்னா அவருக்கு வந்து செரிப்ரல் ஹெமோரேஜ் இருக்கிறதுனால. பெல் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அன்னைக்குன்னு பார்த்து அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வரும்போது அவருக்கு சரியான தலைவலி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெயின் ஸ்டாப் பண்ணுறதுக்காக குயினைன் அந்த பவுடர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அவரோட வலி நிற்கும்னு. ஆனால் எதிர்பார்க்காத முறையில் அவர் வலி நின்றுச்சோ இல்லையோ அவரோட உயிரே நின்று போயிடுச்சு. பெல் வந்துட்டு தெரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் மணியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு இன்சூரன்ஸ் இல்லை, 2 இன்சூரன்ஸ். டோட்டலாக $5,000 இன்சூரன்ஸ் மணி. அப்போ உள்ள வேல்யூவும் இப்போ உள்ள வேல்யூவும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரஃப்லியாக சொல்கிற ஒரு $100,000 மேலே வரும். இப்போ அந்த $5,000 வந்துட்டு இப்போ வந்துட்டு $100,000 மேலே வரும். அவ்வளோ காசு. அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, அவங்களோட 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருமே
தப்பாக பேசுவாங்க, அவங்கள பற்றி காசிப்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என் மேலே எதுவும் தப்பு இல்லை, அதெல்லாம் வந்துட்டு அவங்க உடம்பு சரியில்லாதனால இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க. இந்த காசுலாம் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது என்ன காசுனா இன்சூரன்ஸ் மணிலாம் எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து LA போர்ட், அதாவது இந்தியானா அங்கே போயிட்டு அவங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் பிக் ஃபார்ம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. வேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1901, அதாவது April 1 அப்போ பீட்டர் கணேஷ்னு ஒருத்தரை திருமணம் செஞ்சுருக்காங்க. பீட்டர் கணேஷ்க்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கை குழந்தை இருந்திருக்காங்க, ஒரு கை பெண் குழந்தை இருந்திருக்காங்க. அண்ட் எதிர்பார்க்காத முறையில் ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த பெண் குழந்தை, அதாவது கை குழந்தையும் இறந்து போயிருச்சு. அந்த பேபி இறந்துச்சுன்னா அந்த பேபி பார்த்துக்கிட்டதே பெல் தான். அப்புறம் ஒரு 8 மாதம் கழிச்சு அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது பீட்டர் கணேஷும் இறந்துட்டாங்க. பீட்டர் கணேஷ் அவர் எப்படி இறந்தாருன்னா, அவருக்கு வந்து ஸ்கல் இன்ஜுரி, அதாவது எப்படி ஸ்கல் இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, பெல் வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, அதாவது பீட்டர் வந்துட்டு கிச்சனில் போயிட்டு ஜாமா தேடிட்டு இருந்தாங்க, அதாவது திங்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. திங்ஸ் தேடிட்டு இருக்கும்போது அங்கே மேலே ஷெல்ஃப்லேருந்து வந்துட்டு அந்த மீட் கிரைண்டர் வந்து விழுந்து அவரோட தலையில் விழுந்து அடிபட்டு அவர் ஆன் த ஸ்பாட் அவரோட ஸ்கல்ல வந்து இன்ஜுரி ஆகி அவர் இறந்துட்டாங்கன்னு. அங்கே இருக்கிற பீப்புள், அதாவது அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பெல் மேலே சந்தேகப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து அவ்வளோ பெரிய கேஸாக வரல, ஏன்னா வந்துட்டு இது யாரும் எடுத்து இன்வெஸ்டிகேட்டும் பண்ணலை. பீட்டர் தான் இறந்துட்டார்ல, அவர் இறந்தனால பெல்க்கு என்ன ஆதாயம், என்ன அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு $3000 இன்சூரன்ஸ் மணி கிடைச்சது. இங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து கரெக்டான சந்தேகம் தான் வந்திருக்கு. அது எப்படி கரெக்டாக அவர் கிச்சனுக்கு போவாரா, அவர் போகும்போது அவர் மண்டேயில் அந்த மிட் கிரைண்டர் வந்து உழுவுதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அது எப்படி கோபாலே, திடீர்னு சாயுதா, திடீர்னு விழுவுதா, திடீர்னு இவ்வளோ பேர் இறக்குறாங்களா, அதுவும் கரெக்டா இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும் இறக்குறாங்க, அது எப்படி? உடைதான் சாயுதான் அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிருவானோ. ஏமா சரி, இவ்வளோ நடந்துருச்சு, பெல் கணேஷ் சும்மா இருப்பாங்களா? இல்லை, இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இது வரைக்கும் பெல் பண்ண எல்லா மர்டருக்கும் சஸ்பெக்ட் மட்டும் தான் அவங்க மேலே இருந்துச்சு அண்ட் சாலிட் ப்ரூஃப் இல்லை. ஆனால் அவங்க பண்ண ஒரு விஷயம்னால சாலிட் ப்ரூஃப் கிடச்சிச்சு. எனக்கு இந்த ஸ்டாரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் ஆசை இருக்குது, பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ நம்ம இதோட ஆஃப் பண்ணி முடிச்சுக்கலாமா? ஒரு செகண்ட் பார்ட்டில் இந்த கதை தொடரும். கண்டிப்பாக அந்த சீரியல் கில்லர் பெல் கணேஷோட கதை தொடரும் பார்ட் 2ல. அடுத்து பார்ட் 2 வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், ஆனால் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தேன்னா என்னைய மன்னித்து விடுங்கள். அப்புறம் என்னுடைய காதல்ஸ் வச்சுக்கோங்க, பார்ட் 2ல வந்து நான் நிறைய காதல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, பாய். இதோட லென்த் வந்து பேசிட்டு இருக்கும் மேலே சந்தேகம் ரஃப்லியான். இந்த மோட்டர் எப்போதும் வந்துடுது. இப்பதான் கரெக்டா சொன்னேன். சரி, ஷோ வாயிலே வர மாட்டேங்குது. பேலுக்கு வந்து ஒரு 5 கால் ஷோ சொன்னேனே, எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும். திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் வந்தா பயப்பட மாட்டாங்க? தெரியல. அதுக்கான்ட்டு இட்ஸ் நாட் அதுக்கான்ட்டு, ஓகே, இட்ஸ் அதுக்கான்ட்டு ஆர் செட். ஸோ எனக்கு வந்து நான் கரெக்டாக இப்போதான் கொஸ்டின்லாம் கிடைக்கணுமா? இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும். பட் என்னோட இந்த கண்ணு வந்துட்டு இங்கே பார்க்காம இங்கே